நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அட்டிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்க. சனி பகவானை குரு பகவான் பாக்குறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால சக்கரத்தின் 2வது ராசி தான் இந்த ரிஷப ராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். திறமையான குணம் என்ன? ஒரு நாகரிகமான குணம் சூப்பரா இருக்குங்க. இவங்கள்ட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? ரொம்ப நாகரிகம், ஒழுக்கம் தான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது. ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்க. கற்பனை கலை, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க. அது ரிஷபத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கையான குணம் ரிஷபராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு, அதுவும் உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரன். ஏன்னா இது 12 மாசத்துக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி வருஷத்துல ஒரு வாட்டி தான் வந்து உச்சமாகும். நான் ஏன் உச்சமான குரு பயிற்சின்னு சொல்லணும்? உச்சமான குருவோட சேர்ந்து சுக்கிரன் சேர்ந்து அது உச்சமான யோகத்தை கொடுத்துரும். அப்ப நீங்க இந்த ஜாதகத்தை பாருங்க. அது இல்லாமல் இன்னொரு கிரகத்தையும் பாருங்க. ஏன்னா 2 கிரகமும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போகுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான். அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சனி பகவானுடைய நட்சத்திரத்துல 2 கிரகமும் பயணிக்கிறாங்க, குருவும் சுக்கிரனும். இது கொஞ்ச நாள் தான், ஒரு 27 நாள் தான் இந்த யோகம் இருக்கும். இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. நம்ம ஏன் இந்த பிளே தமிழ் இந்த வீடியோ பதிவு பண்றோம்? யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த பதிவு ஒரு நல்லதா அமையும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் தான் திடீர் யோகத்தை காட்டும். சுக்கிரன் வந்துட்டா உங்களை சுகபோகமா வச்சுக்குவார். ஒரு நிம்மதியா இருக்கலாம். இதான் சுக்கிரனை குறிக்கும். ஆசை, ஆடம்பரம், சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, எல்லாமே இன்பம், எல்லாமே வாழ்க்கையில என்னென்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கோ எல்லாம் சுக்கிரன் அதிபதியா வருவார். அடுத்து குருனா என்ன? நீங்க ஒழுக்கமானவரா, உங்களுக்கு என்னென்ன நடக்கும் நல்ல விஷயம். குருனா என்ன? நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எடுத்து நீக்கிறதே இந்த குரு தான். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, நல்லா படிப்பாரா, படிக்க மாட்டாரா, இவருக்கு பணம், பொருள், நகை சேமிப்பு எப்படி இருக்கும், குடும்பத்துல எப்படி வரவு இருக்கும், குழந்தைகள் எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த குருவா வர்றாரு. 2 கிரகம் சேர்ந்தனாலதான் இந்த 2 காரகத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அவர் தாங்க. அதனாலதாங்க உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க நான் சொல்றேன். ஏன்னா 27 தாங்க இந்த யோகம். இதை நீங்க விட்டுறாதீங்க. இதை விட்டா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்ன பெருசா உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்கிறது பரிகாரத்துல இருக்கு. இப்போ இந்த குரு உச்சமா இருக்காரு பார்த்தீங்களா, இப்போ எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும். அதையும் தெரிஞ்சுக்குங்க. எப்படி எந்த பரிகாரம் பண்ணாலும் குரு உச்சத்துல இருக்கும்போது அந்த பலன் உடனே கிடைக்கும்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, இப்போ சுக்கிரபகவான் பாருங்க, ஒரு ராசிக்கு அவர் தான் அதிபதி, அடுத்து 6க்கும் அவர் தான் அதிபதி. 6ல் என்ன இருக்கு? எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே இங்கே இருக்கு. அது போய் 2ஆம் இடத்துல இருந்துச்சு. எப்படி 2ஆம் இடத்துல போய் அந்த ஸ்தானத்துல போய் நின்னாரு. அப்போ 2ஆம் இடத்துல போகும்போது இங்கே வருமானத்துல போய் நிற்கிறாரு வச்சுங்களேன். அது என்ன ஒன்று வரும்? பூரா வருமானத்துல யாருக்கும் 2ஆம் வீட்டு தசையோ புத்தியோ சரியில்லைன்னா வருமானத்தை இங்கே குறைக்க வைப்பாரு.
நண்பனை எதிரியாக மாற்றுவார், மனைவிக்கிட்ட மனக்குழப்பம் இருக்கும், கணவன்கிட்ட ஒரு மனக்குழப்பம் இருக்கும், உடல் ரீதியாக ஒரு தாக்கம் இருக்கும். தோலில் நரம்பு நல்லா பாருங்கள், புதனுடைய வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நரம்பை பார்த்துக்கணும், நம்மளுடைய பல்லை பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு பணத்தில் கொடுக்கல் வாங்குற கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் நான் சொன்னது இந்த 1 மாதத்துக்குள்ளே முன்னாடி சொல்கிறேன். பணம் பொருள் ஏதாச்சும் உங்கள் மேலே கேஸு வழக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுவீங்க, 3ஆம் இடத்துக்கு முயற்சி, செல்ஃபோன் உடைகிறது நல்லா பாருங்கள், ஒரு செல்ஃபோனில் வேலை பார்ப்பீங்க, இதெல்லாம் இடத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சகோதரர்கிட்ட ஒரு மன வருத்தம் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் முயற்சி பண்ணீங்களா அது ஒரு தடங்கள் இருக்கும். நீங்கள் எடுத்து நான் இது பொதுவாக சொல்கிறேன். அதேமாதிரி பாருங்கள், படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் ஒரு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க அமையக்கூடிய அமைப்பு, அடுத்து என்ன படிக்கலாங்கிற சிந்தனை ஓடும். 2ஆம் இடம் உங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் தூண்டுது. நல்ல வேலை உத்தியோகம் சரியாக இருந்திருக்காது, வேலை உத்தியத்தில் ஒரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க, மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு மன வருத்தம் வந்திருக்கும், வேலை அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தர் வேலை உத்தியத்தில் பிரச்சனை வந்திருக்கும், வெளிநாடு வெளியில் வேலை வாழ்க்கை எல்லாத்துக்குமே ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு. சேமிப்போட செலவு அதிகமாக இருந்திருக்கும். நான் இப்படி தான் சொல்லுவேன். இப்படி சேமிப்போட செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். நம்ம இதுக்கு ஏன் இப்படி நான் கொடுக்குறேன்னா, யாருடைய ஜாதகத்தில் தசாபதி சரியில்லை இது மாதிரி ஒரு அமைப்பு பார்த்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே பிளேத்தமில் ரிஷபராசிக்காரா தான். இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது, டோட்டலாக மாறும். 3ஆம் இடத்துல வெற்றியில் போய் நிற்கிறாருங்க. குருனா என்ன பயங்கரமான கிரகம். குரு சுக்கிரன் 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துலேருந்து 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குது பாருங்க. நான் ஓப்பனாக சொல்லுவேன்னா, என்னுடைய முதல் பண்ணே உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க. இது ஒரு தலைமை பொறுப்பு நீங்கள் போவீங்க. இது திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வேலை செய்யும். 8ஆம் வீட்டு 11ஆம் வீட்டு சேர்ந்து இந்த குரு உச்சமான குருவோட சேர்ந்து சுக்கிரபான் இணைவதால், அவருடைய பார்வை 9ஆம் இடத்தில் பார்ப்பதால் நீங்கள் வெளிநாடு வெளியூரில் ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு டாப்பாக போகக்கூடிய அமைப்பு வரும். வெளிநாட்டில் படிக்கிறவங்களாம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகளில் சூப்பராக இருக்கும். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் நிறைய ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். திருப்பி கேளுங்க, இனிமே தான் படிப்பு கல்விக்கான நேரமே இந்த ரிஷபராசிக்கு வேலை செய்யும். நீங்கள் உங்கள் குழந்தை எத்தனை குழந்தை சார் இனிமேல் படிப்பை பாருங்கள், பிச்சு எடுப்பார் பாருங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல யார்? சனி பகவான். சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்தில் புதனுடைய சாரத்தில் நின்று இந்த சனி பகவானுடைய சாரத்தில் 2 கிரகம் இருந்து குரு பகவான் இருந்து நேராக சனி பகவானை பார்ப்பதால் மேல் படிப்பு பட்ட படிப்பு ஒரு டாப்புக்கு நீங்கள் போகணும். கண்டிப்பாக இது வேலை செய்யும். ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி அந்த அளவுக்கு பலமாக இருக்குது. நான் சொல்கிறேன்ல, ஒரு கிரகம் உச்சப்பட்ட கிரகத்தோட இந்த சுக்கிரன் நினைச்சா அது உச்சமான பலன் செஞ்சிடும். இப்போ செய்ய போகுது, இதை எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் பூர்வீக சொத்தா பூர்வீக இடமா, இப்போ என்ன ஏதாச்சும் இடம் வாங்குனீங்களா, வாங்க போகிறீங்களா, வாங்கியிருக்கணும் இல்லை வாங்குவீங்க, இல்லைனா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுவீங்க. இதுக்கான பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில். ஏன்னா கடகத்தில் வீடு இடம் வண்டி வாகனத்தில் காலச்சக்கரத்தின் 4ஆவது வீட்டில் அவர் இருப்பதால் இந்த குரு சுக்கிரன் இணைஞ்ச நேரம் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்க. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வீட்டில் ஏதாச்சும் கணபதி ஹோமம் பண்ணுவீங்க, அப்படிலாம் வீடு கட்டுவீங்க, பூமி வாங்குவீங்க. இதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது அள்ளி கொடுத்துட்டு போய் சுக்கிரபான் 3ஆம் இடத்துல இருக்க நல்லா சொல்கிறேன். எந்த ஒரு முயற்சியும் சூப்பராக சகோதர சகோதரி நல்லா இருக்கும். அரசியல் அரசாங்கத்தை சூப்பராக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நிறைய அரசியல்வாதிகள் இருக்கலாம் பாருங்க, நிறைய ஒரு ரிஷபராசியை பொறுத்தவரை இனிமேல் அசைக்க முடியாது. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க ஓப்பனாக சொல்கிறேன், அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க, ரிசல்ட் எழுதி சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும். இனிமேல் கடன் இருக்காது, பகை இருக்காது, கொஞ்சமாச்சும் இந்த நேரத்தை கடன் அடைப்பீங்க பாருங்க. இல்லைன்னா என்னம்மா பண்ணுவீங்க? இப்போ நகை மூலமாக காசு வரும், ஏதாச்சும் ஒரு நகை மூலமாக உங்களுக்கு காசு வரும். இப்போ எடுங்க லாட்ரி வருது. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆசை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக உங்கள் மேலே ஆசை. ரிஷபராசி ஆசை இல்லாத ஆளே கிடையாது. இப்போ நிறைய ஆசை ஓடும். ஐயோ இதெல்லாச்சும் நம்ம முயற்சி பண்ணி நம்ம காசு பணம் வருமானம் சேர்க்கணும்னா என்ன ஓடும்? இப்போ வெளிநாடு வெளியூர்லவங்க ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், லாட்ரி வருங்க. கண்டிப்பாக பணத்தை அதிலே போட்டு வரைய மாட்டாமல் ஜாதகம் போனால் கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்குது. நீங்கள் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் திருமணம் பண்ணுறதே இந்த ரிஷபராசிக்காரங்க நிறைய மனைவி கணவன் எல்லாமே ஒன்று சேர்ந்து குடும்பத்தோட ஒரு நல்ல விஷயம் குழந்தைகளுக்கு பண்ணுவீங்க. 1 இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. 2 இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 3 இது ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் ரிஷபராசி நம்ம எழுதி வச்சிடலாம். ஆமாம் இருக்கும். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு கெட்டதும் நடக்கான அமைப்பு இல்லை. ஏன்னா குரு கூட சேர்ந்து இருக்கிறார். நீங்கள் ஜாதகத்தில் ஒரே ஒரு நான் சொன்ன கிரகத்தை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் தயவுசெய்து ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிவிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்ச நாள் தான் யோகம் இருக்குது. 27 நாள் தான் இந்த உச்சமான ஒரு நேரமான உங்களுக்கு காலம் வேலை செய்யுது. கடன் இருக்காது, பகை இருக்காது. புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி தொழில் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, உணவு தொழில் பண்ணுறவங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு, இதெல்லாம் பட்டைய கலப்புவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதில் கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம் செம்ம யோகம் இருக்குது. எப்படி படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும்.
என்னை பொறுத்தவரையும் இப்போ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ சொத்து வாங்குறதோ ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு பணமோ பொருளோ சேமிப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பாருங்க. இப்போ புதுசாக தொழில் பண்ணுறதுனால அந்த தொழில் நல்லா இருக்கும். நண்பர்கள் கூட்டாளி பழக்கவழக்கம் எல்லாமே இந்த சுக்கிர பேச்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்து பார்த்துக்குங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் எந்த ஒரு கெட்டதும் கிடையாது, நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்குது. வருமான சேமிப்பு சூப்பராக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். பொதுவாக இந்த ரோஹிணி நட்சத்திரங்கிறது ஒரு அன்பான நட்சத்திரம், பாசமான நட்சத்திரம், எல்லாருமே அனுசரித்து போகிற நட்சத்திரம், ரொம்ப ஒரு ஒழுக்கமான நட்சத்திரம் ஏன்னா இந்த ரோஹிணி தான். பாசத்தை கொடுத்துங்க, பாசத்தை கொடுத்தா அள்ளி எல்லாமே இவங்களை ஒன்றுல இவங்களை அன்பால தான் இவங்க அடித்து காலி பண்ண முடியும். நீங்கள் பாசத்தை அள்ளி தள்ளினீங்கன்னா ரொம்ப எல்லாமே அடிப்படிஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் பாசத்தை காட்டலை இவங்ககிட்ட காரியம் சாதிக்க முடியாது. இப்போ வரங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, எதிரி இருக்குது, நிறைய ஒரு வருமான பொருளாதாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் கணவனை ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும். யார் ரோஹிணி நட்சத்திரம் நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தைரியம் முடிவெடுங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுக்கும் யோகத்தை. அடுத்து மிருகசீரிடம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், எப்படி பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க, மிருகசீரிடத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்குது. ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி வரும்போது ராசிக்கு செவ்வாய் வந்துடுறாரு, உங்கள் ராசிக்கு வந்துடுறாருங்க. அதனால் நேராக திருமணம் நல்ல காரியத்தை ஏதாச்சும் பண்ண வைப்பார். இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு, ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுட்டீங்க, வருமானம் இல்லை, பொருளாதார இன்கம் இல்லை, ஐயோ புழிஞ்சு எடுத்து விட்டார். எதை தொட்டாலும் தடங்கள், மருத்துவ செலவு, கால் வலி, உடம்பு வலி, நிறைய பெயின், ஐயோ ரொம்ப நொந்து நூலாக போயிட்டீங்க. இனிமேல் எந்த ஒரு தடங்களும் வராது. யார் மிருகசீரிடப்படுறவங்க வழக்கு பார்த்துருப்பீங்க, கேஸை பார்த்துருப்பீங்க, உடல் ரீதியாக தாக்கத்தை பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. இப்போ வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், யூனிஃபார்ம் உள்ள ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஆயுதம் சம்மந்தப்பட்ட வேலைனா நல்ல பட்டை கிளப்பலாம். வரக்கூடிய இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறது.